हरे कृष्णा। परम जय दे श्री कृष्ण சங்கீர்த்தனம் ஜெய் சில்ல குருதேவ். ஜைவ தர்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். லாகிரி மகசாய் கிட்ட தேவிதாஸ் ஒரு கேள்வி கேட்டார். உண்மையான வைஷ்ணவனா எப்போ ஆகிறதுன்னு கேட்டார். நானும் வீட்டில் எல்லா பூஜை செய்கிறேன், விக்கிரகம் வச்சிருக்கிறேன், வணங்குறேன், நைவேத்தியம் பண்ணுறோம், சாப்பிட்றோம், எல்லாமே வைஷ்ணவம் மாதிரி தான் செய்கிறோம். ஆனால் அது வைஷ்ணவம் போல் தெரியுதுன்னு சொல்கிறீங்களே, அப்போ நாங்கள் எப்போ தான் உண்மையான வைஷ்ணவன் அப்படின்னு கேட்டார். அப்போ லாகிரி மகசாய் நைமித்திக தர்மமான, அதாவது விதிக்கப்பட்ட கடமைகளை மட்டுமே செய்கிறது நித்திய தர்மம்னு சொல்லப்படாது. நித்திய தர்மம் தான் உண்மையான வைஷ்ணவம் கடைப்பிடிக்கிறது. நைமித்திக தர்மம்ங்கிறது ஆசைகளை வளர்த்தபடி செய்யும் செயல்கள், சுயநோக்கம் இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல், பக்தியை மட்டுமே பயிர் செய்தபடி இருக்கிறவன் தான் உண்மையான வைஷ்ணவன் சொல்லிட்டார். அப்போது இவர் சரி, அப்போது ஒரு சந்தேகம் வருது. நீங்கள் பக்தி, நவவித பக்தி பண்ணுறீங்க, அதில் எதை செய்தாலும், நவவித பக்தியில் எதை செய்தாலும் ஜட புலன்களை கொண்டு தான் ஒரு செயலை செய்கிறீங்க. அப்போ அது ஜட மிஸ்ரம் கலந்தது தானே, ஜட கலப்பு உள்ள கர்மா தானே. எப்படி அது ஒரு பூ வைக்கிறோம், பழம் வைக்கிறோம், நைவேத்தியம் வைக்கிறோம், எல்லாமே இதில் கர்மா, ஒரு செயல் தான். இது எப்படி நித்திய கர்மான்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார் தேவிதாஸ். அப்போது லாகிரி மகசாய் சொல்கிறாங்க, நீ கேட்குற இதே விஷயத்த நானும் ரொம்ப யோசித்து புரிஞ்சிக்கவே ரொம்ப வருஷங்கள் ஆச்சுது. இதை முறையாக புரிஞ்சிக்க மனுஷங்க ரெண்டு விதமாக வாழ்கிறாங்க. ஒன்று பௌதிக உலகத்தில் அல்ப சுகத்துக்காக வாழ்கிறது. இது முழுக்க முழுக்க சுயநலம் மிக்கது. பேர், புகழ், மரியாதை, அந்தஸ்து, அதுகளுக்கான ஏக்கம் கூட இதில் உள்ளடங்கி இருக்கும். கோயிலுக்கும் இந்த அர்த்தத்தில் தான் வருவாங்க. இன்னொரு பிரிவு ஆன்ம நன்மைக்காக மட்டுமே வாழ்கிறவங்க. உலகத்தில் ஆசாபாசங்களை விட்டவங்களை மூணாக பிரிக்கலாம். ஒன்று கடவுள்கிட்ட அன்போட சரணாகதி மனநிலையில் வாழ்கிறவன். அடுத்தது ஞான யோகிகள், அதாவது பிரம்மத்தில் கலக்கிறது தான் இறுதி இலக்கு, வாழ்வின் குறிக்கோள், பிரம்மத்தோட ஐக்கியமாகிறது. இது ஞான யோகி. மூணாவது சித்த சக்தி, சித்தி பவர்னு சொல்கிறாங்க, சித்த சக்தி, அந்த ஆசை கொண்டவங்க. இவங்களுக்கு அனிமா மகிமா, இந்த சித்திக்காக அலையிறவங்க. இவங்க மூணு பேருமே கடவுள் நம்பிக்கை கொண்டவங்க தான். ஆனாலும் குறிப்பிட்ட பலன் இதில் வித்தியாசப்படுது. குறிப்பிட்ட பலனில் யோசனை இருக்குது. இந்த வகையில் அந்த அனிமா மகிமா கோஷ்டி இருக்க, அந்த கோஷ்டியில் தான் உலக விஞ்ஞானிகளும் அடங்குவாங்க. ஞான யோகிகள் பிரம்ம ஐக்கிய செயலை இறுதி லட்சியமாக கொண்டு இருக்கிறாங்க. அவங்க எதை வணங்கி உயர்வு பெற்றாங்களோ அந்த வணக்கத்துக்குரியதை இனி தேவையில்லைன்னு ஒரு கட்டத்தில் கருதுவாங்க. அந்த பக்தியின் இலக்கணம் நித்தியம் இல்லைங்கிறது அதிலே தெரியுது. ஆனால் சரணாகதி அடைஞ்சிருக்கிறவன் முழுக்க முழுக்க கடைசி வரைக்கும் அந்த பக்த நிலையிலே இருப்பான். அவங்க வாழ்வின் முழு முதலையும் கண்டவங்க. அவங்களுடைய பக்தி மார்க்கம் இறைவனே கொடுத்தது, அதை அவங்க பின்பற்றுதாங்க. பகவான் தனது ஆற்றலை கொண்டு உலகத்தையும் உயிர்களையும் படைக்கிற போது உயிர்களின் தன்மை உலக நாயகனுக்கு தொண்டாற்றுவது அப்படிதான் ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த உலகத்தில் பகவான் விருப்பம் இல்லாமல் எதுவும் நடக்காது. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு செயல்படக்கூடிய ஜீவர்களுக்கு ஆன்ம லாபம் கிடைக்காது. ஞான யோகம் பயில்கிறவங்களுக்கு மாய மயக்கம்தான் மிச்சமாகும். ஆனால் சரணாகதி, ஈசானு கதா, சரணாகதி பண்ணவங்களுக்கோ நித்தியமான பகவானுடைய பேரன்பை பெற்று பகவானுக்கு சேவை செய்வாங்க. அவங்கெல்லாம் வாழ்க்கையில் அவங்க எப்படி முழுமை அடைகிறாங்க. சைவர்கள், சாக்தர்கள், காணாபத்தியர்கள், சௌரர்கள், இவங்கெல்லாம் சிரவணம், கீர்த்தனம், ஆன்மீகமாக செய்வாங்க. ஆனால் பிரம்ம ஐக்கியம் அப்படிங்கிற மாய வலையில் சிக்கி அதிலே வடிகட்டப்படுறாங்க. பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்களும் அதே சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், இந்த நவவித பக்தி செய்வாங்க. அதை தங்களுடைய நித்திய கடமையாக கடவுள்கிட்ட அன்போடு அதை பயிற்சிக்கிறாங்க. பகவான் மீதான பக்தி முழுமையானது, களப்பற்றது, நித்தியமானது, எல்லா சக்திகளும் கொண்டது. இதுகளை ஏற்காதவன்
செய்கிற பக்தி உண்மையானதாக இருக்காது. அவனை பக்தன்னு அழைக்கிறதே தப்பு. அந்த தகுதி கிடையாது. வெறுமனே வீட்டில் சிலைகளை வச்சுக்கிட்டு இதயத்தில் பக்தி இல்லாமல் வணங்குறது உண்மையான பக்தி கிடையாது. ஏன்னா ரூபத்தின் நித்திய தன்மையை ஏற்றுக்காம இருக்கிறாங்க. யோக சித்திகளை அடைய பேரார்வம் கொண்டவங்க கர்ம காட்டத்தை பின்பற்றுவாங்க. ஒருமைவாதத்தை விரும்புகிறவங்க ஞான மார்க்கத்தை பின்பற்றுவாங்க. பஞ்ச வழிபாடுன்னு ஒரு ஒரு அமைப்பு இருக்கிறாங்க. அவங்க 5 விக்கிரகங்களை வழிபடுவாங்க. பகவான் விஷ்ணுடைய மூர்த்தியும் இருக்கும். ஆனால் 5 பேரையும் ஒன்று, எல்லாம் ஒன்றுங்கிற நினப்பில் அந்த வழிபாட்டாளர்கள் கருதுறாங்க. இவங்க பகவானை முழுமுதற் கடவுளை ஏற்றுக்கலை. ஒரு பக்தன் பகவானுடைய ரூபத்துடைய நித்திய தன்மையை நிச்சயமாக ஏற்றுக்கிட்டு இருப்பான். ஆனால் இந்த பஞ்சாயுத வழிபாடு செய்கிறவங்க அப்படி ஏற்றுக்கலை. எல்லாம் ஒன்றுங்கிற நிலையில் அவங்க வணங்குறாங்க. இப்போ உனக்கு நித்திய நைமித்திக தர்மம் அந்த வழிபாடை பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது சரணாகதியே செய்யாத போது பக்தி ஆரம்பிக்காது அப்படின்னு சொல்கிறார். அப்போ தேவிதாஸ் கேட்குறார், நீங்கள் எப்படி இதை சொல்கிறீங்க? நாங்கள் நித்தியத்தை நம்பாத வழிபாட்டுக்காரர்கள்னு சொல்கிறீங்க. கடவுளுடைய அந்த இறைத்தன்மை இதை நாங்கள் சரி நம்பலைன்னு வச்சுக்கலாம். விக்கிரகத்தை பயபக்தியோட வணங்கும் போது அது நித்திய வழிபாடாக கருதப்படக்கூடாதான்னு கேட்குறார். அப்போ பதில் சொல்கிறாங்க, ஒருத்தர் பகவானுடைய விக்கிரகத்தை வழிபட்டாலும் பகவானுடைய அந்த முழு முதல் தன்மையை ஏற்றுக்காம அவர் வழிபட்டார்னா அதை தற்காலிக, அதாவது இது தேவிதாஸே திரும்ப சொல்றார், பகவானுடைய விக்கிரகத்தை வழிபட்டா கூட பகவானுடைய அந்த இறைத்தன்மையை ஏற்றுக்காம ஒருத்தர் வழிபட்டா அதை தற்காலிகமான வழிபாடாக கூட ஏற்றுக்கலாம் தானே. தற்காலிகத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவம் பெற்று நித்திய நிலைக்கு போக மாட்டாரா அப்படின்னு கேட்குறார். அப்போ லாகிரி மகாசாய் சொல்கிறாங்க, அப்படின்னா நீ செய்கிற வழிபாடு நித்திய தர்மம்னு எப்போ நீ புரிஞ்சிக்க முடியும்? வைஷ்ணவர்கள் பகவானுடைய வடிவத்தை நித்தியமாக ஏற்றுக்கிறதுனால அவங்களுடைய வழிபாடும் நித்தியமானது. பக்தர் அல்லாதவங்க வழிபாட்டு சடங்குகளுக்கு தான் முக்கியத்துவம் தருவாங்க, விக்கிரகங்களுக்கு முக்கியத்துவம் தரமாட்டாங்க. அதனால அது பக்தி கிடையாது, மேலும் நித்திய தர்மம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார். அப்போ தேவிதாஸ் கேட்குறார், மனுஷன் தன்னுடைய வழிபாட்டுக்காக விக்கிரகம் செய்து வச்சிருக்கிறான், அதை எப்படி நித்தியமானதாக கருதலான்னு கேட்குறாரு. இப்போ லாகிரி மகசாய் சொன்னாங்க, வைஷ்ணவர்கள் வணங்குற விக்கிரகங்கள் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. நீ வணங்கும் போது, அதாவது நீ இல்லத்தில் பூஜை பண்ணுற வணங்குறன்னா அப்போ பிரம்மம், அந்த இறைத்தன்மையான பிரம்மம் எங்கும் நிறைந்தது அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அந்த பிரம்மவாத கருத்து அந்த விக்கிரகத்தில் அந்த பிரம்மவாத கருத்தை அவங்க சுமத்துறாங்க. ஆனால் வைஷ்ணவர்கள் வணங்கும் போது இறைவனை ஒரு நபராகவே பாவிக்கிறாங்க. அவர் சச்சிதானந்த திருமேனி, நித்தியமானவர், அறிவுபூர்வமானவர், பேரானந்தம் மிக்கவர், அப்படி அந்த முறையில் அவங்க அணுகிறாங்க. இப்படிப்பட்ட அந்த தன்மையோட இருக்கிற அந்த பகவானுடைய ரூபம் ஒருத்தன் தூய உணர்வுல அந்த ஜீவன் இருக்கிற போது அவனுக்குள்ளே அது வெளிப்படவும் தொடங்குது. அதுக்கப்புறம் அவன் மனசுல பிரதிபலிப்பார் பகவான். மனசுல வெளிப்படுத்தப்பட்ட உன்னத ரூபத்துக்கு ஏற்ப விக்கிரகங்களுடைய புற வடிவம் அமைக்கப்படுது. பக்தி யோகத்துடைய வலிமையால பகவானுடைய சச்சிதானந்த ரூபமானது அதுக்கப்புறம் விக்கிரகத்துல வெளிப்படுது. ஒரு தூய பக்தன் விக்கிரகத்தை தரிசிக்கிற போது அவன் தன்னுடைய இதயத்துல காணக்கூடிய பகவானுடைய உன்னத ரூபத்தை அந்த விக்கிரகத்தோட அவன் பார்க்கிறான். அப்படி ஒரு இணைப்பு நடக்குங்க. ஞானிகள் வழிபடக்கூடிய விக்கிரகமானது இது மாதிரி கிடையாது. அவங்க விக்கிரகங்களை ஜட பொருட்களால் ஆன சிலையாகவும் அதுக்கப்புறம் அதில் உரு ஏற்றுற மாதிரியும் கொண்டு போகிறாங்க. பூஜிக்கிற வரைக்கும் எங்கும் நிறைந்த பிரம்மத்தின் நிலையை சிலையில் ஏற்றுவாங்க. பூஜை முடிஞ்ச பிறகு அது வெறும் ஜடமாக மாற்றப்படுது, ஜடமாக நினைக்கப்படுது. இப்படி ஞான மார்க்கத்தில் விக்கிரகங்களுக்கு தர்ற மரியாதை தலைகீழாக இருக்குது. பகவானுடைய கிருபையால் வைஷ்ணவ சத்குருவின் தொடர்பில் தீட்சை பெற்ற பிறகுதான் தெளிவு பெற்ற ஒருத்தர் இந்த வழிபாட்டின் ரகசியங்களை புரிஞ்சிக்க முடியும், அந்த பாக்கியமும் கிடைக்கும் அப்படின்னார். அப்போ தேவிதாஸ்
வைஷ்ணவர்களை ஏதோ பிடிவாதக்காரங்கன்னு நினைச்சிருந்தேன். இப்போ கொஞ்சம் புரியுது. அவங்க ஆழமான அகப்பார்வை கொண்டவங்க, தீர்க்க தரிசனமான நிலையில இருக்கிறவங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். வழிபாடுகளுக்கு இடையே இருக்கிற அந்த இடைவெளியும் எனக்கு புரியுது. இந்த நித்திய வழிபாடு பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க எனக்கு ஆசை வருது. என் மனசுல ரொம்ப காலமா குடியிருந்த ஒரு தவறான புரிதல் இப்போ கொஞ்சம் நீங்குது. ஞானயோக வழிபாடு கபடமானது, வஞ்சகமிக்கதுன்னு எனக்கு உணர்த்தி இருக்கீங்க. இதை என்னால் இப்போ நல்லா நிரூபிச்சு கூட பேச முடியும். இப்படி தேவிதாஸ் பேசின பிறகு அவருடைய உறவினரும் அவருமா தங்களுடைய இருப்பிடத்துக்கு திரும்புகிறாங்க. மத்தியானம் அவங்க திரும்ப லாகிரி மகசாய் குடியிருக்கு வந்தாங்க. அப்போ ஹரிநாம சங்கீர்த்தம் நடந்தது, அதில் பங்கேற்றாங்க. அடுத்த நாள் மதியம் எல்லாரும் பரமஹம்ச பாபாஜியுடைய சோலை அங்கே அமர்ந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு முகமதியர் வாரார், பாபாஜியை சந்திக்க வாரார். எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வணக்கம் பண்ணுறாங்க. பரமஹம்ச பாபாஜி வெளியே கூடி இருக்கிறவங்கள பார்த்து, நீங்கள்லாம் அதிர்ஷ்டசாலிங்க, ஏன்னா இவர் தான் சந்த் காஜிங்கிற முசல்மான், பகவான் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யரோட நேரடியாக தரிசனம் பெற்று பேசியவர், அவரை காணும் பாக்கியத்தை பெற்றிருக்கீங்க அப்படின்னு சொன்னார். இப்போ சந்த் காசி சொல்கிறார், பகவான் சைத்தன்ய மகாபுருடைய மாபெரும் கருணையால் வைஷ்ணவருடைய கருணைக்கு நாங்கள் பாத்திரமாகி இருக்கிறோம். அவர் எங்களுடைய இதயத்துக்கே இதயம் அப்படின்னு சொன்னார். அவருக்கு வணக்கம் செய்யாமல் நாங்கள் எங்கள் பணிகளை ஆரம்பிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்த் காசி லாகிரி மகசாயை பார்த்து கையை காட்டி, இந்த மகானுபாவர் முகமதிய கிரந்தங்களில் பாண்டித்யம் பெற்றவர், திருக்குறானை நன்றாக கற்றவர், சூபி இலக்கியத்திலையும் தேர்ச்சி பெற்றவர் அப்படின்னு சொல்கிறார். அப்போது மகசாயி கேட்டாங்க, முக்தியை பற்றி குரானில் ஏதாவது இருக்கா, நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் சந்த் காசிட்ட கேட்குறார். அப்போ சந்த் காசி சொன்னார், நீங்கள் ஜீவான்னு அழைக்கிறத நாங்கள் ரூஹ் அப்படின்னு அழைக்கிறோம். இந்த ரூஹ் 2 வகை, முஜரத், தர்கபி. முஜரத்னா விடுபட்ட ஆத்மா, தர்கபின்னா கட்டுண்ட ஆத்மா. தர்கபின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சித் அப்படிங்கிற உன்னதமானதா எதை நினைக்கிறீங்களோ அதை நாங்கள் முஜரத்துன்னு சொல்கிறோம். நீங்கள் ஜடமா அச்சித்துன்னு சொல்கிறத நாங்கள் ஜிசம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் முஜரத்துங்கிறது காலம், இடம், இந்த வரையறைகளுக்கு அப்பாற்பட்டது. ஆனால் ஜிசம் அப்படிங்கிறது காலம், இடம் இதுகளுக்கெல்லாம் உட்பட்டது. அதனால முஜரத் அப்படிங்கிறது நித்தியம், ஜிசம்ங்கிறது அநித்தியம். இதே போல் ஆன்மீக உலகம் அலம் மிசல்னு சொல்லப்படுது. மேலே சொன்ன தர்கபி அப்படிங்கிற கட்டுண்ட ஜீவன் மல்புத் அப்படிங்கிற அறியாமையை அதாவது பௌதிக ஆசைகளை கொண்டு நிறைஞ்சிருப்பான். பிரேமை அப்படிங்கிறத எங்கள் இலக்கியம் இஸ்க் அப்படிங்கிற வார்த்தையால் குறிப்பிடுது. பிரேம உலகத்தில் ஜிசம்ங்கிற ஜடத்தின் செல்வாக்கு இருக்கவே இருக்காது. ஆன்மீக உலகத்தில் கோடா அப்படிங்கிற பகுதியில் பாயகம்பா அப்படிங்கிற இருக்கைகள் இருக்குது. இதெல்லாம் ஆன்மீகமானதாக வர்ணிக்கப்படுது. இதை கட்டுண்ட ஜீவர்கள் நெருங்க முடியாத இடங்கள் அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. அங்கே இறைவனுக்கு ஜீவன் தொண்டு செய்தபடி இருக்கிறான். இறைவன் எஜமான், ரூஃப் அவருடைய தொண்டன். இதை அறிஞ்சிக்கிறது பக்தின்னு சொல்லி குரானில் சொல்லப்படுது. சூபி தத்துவங்களையும் இதே விஷயந்தான் இருக்குது. கௌரங்க மகாபிரபு இந்த உண்மைகளை எனக்கு நல்லபடியாக தெளிவுபடுத்தி சொன்னாங்க. அந்த வழியில் நாங்கள் இப்போ இருக்கிறோம் இப்படி சந்த் காசி சொன்னார். இப்போ லாகிரி மகசாய் கேட்டார், குரான் கற்றுத்தரக்கூடிய பிரதான பாடம் என்ன அப்படின்னு கேட்டார். அப்போ சந்த் காசி சொன்னார், குரானில் ஆத்மாவை பற்றி நேரடியான சொல் எதுவும் இல்லை. பிகிஸ்த் அப்படிங்கிற சப்தம் மட்டும் இருக்குது. அதாவது இறை தரிசனம் பெற்ற ஜீவர்கள் இறை உலகத்தில் மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. ஆனால் பிகிஸ்ங்கிறது இறைவனுடைய சொந்த இருப்பிடம்னு சொல்லப்படுது. இதுதான் முகமதியர்களின் இலக்காக சொல்லப்படுது. உண்மையிலே அங்கே வழிபாடுன்னு தனியாக கிடையாது, வாழ்க்கையே வழிபாடாக சொல்லப்படுது. இதுக்கு இபாதத்தின் பேர். பக்தர்கள் மட்டுமே இறைவனை காண்கிறதுனால பேரானந்தம் அடைகிறாங்க. இதே போதனை தான் சைத்தன்ய மகாபிரபுவால் எனக்கு தரப்பட்டது அப்படி சொன்னார். அப்போ லாகிரி மகசாய் கேட்டாங்க, பகவானுக்கு ரூபம் இருக்குங்கிறத பற்றி குரானில் எதுவும் உண்டா அப்படின்னு கேட்டார். அப்போ சந்த் காசி உருவம் இல்லைன்னு தான் குறிப்பிடுது,
ஆனால் சைத்தன்ய மகாபிரபு இதை விளக்குற போது அற்புதமாக சொன்னாங்க. நம்மை போன்ற ஜட உடல் இறைவனுக்கு கிடையாது, அதனால ரூபம் இல்லை அப்படிங்கிற அர்த்தம் வருது. பகவானுடைய உன்னத திருமேனியுடைய இருப்பை குரான் தவிர்க்க முடியாது. முஜரத் அப்படிங்கிறதுடைய பொருளே அதுதான். பிகம்பர் அப்படின்னு சொல்லப்படுகிற இறை தரிசனம் பெற்றவங்களை பற்றி அங்கே வருது, ரூபத்தை பார்த்தவங்களை பற்றி வருது. ஆனால் அவங்களுடைய அனுபவம் பற்றி குரான் எதுவும் சொல்லலை. ஏன்னா இறைவனுடைய திருமேனியுடைய தன்மைகளை விலகி சொல்ற அளவுக்கு பக்குவம் பெற்றவங்க கிடையாது யாரும். இறைவனால அதை அந்த பக்குவமா எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க இல்லாததுனால இறைவனும் அதை அவங்களுக்கு வெளிப்படுத்த விரும்பல அப்படி மகாபிரபு சொன்னாங்க. அப்போ லாகிரி மகசாய் சூபி மார்க்கம் பற்றி அப்படின்னு கேட்டார். சந்த்காசி சொன்னாங்க, அவங்களுடைய கருத்தும் பாரதத்துல இருக்கிற அத்வைதம் மாதிரி தான். அத்வைதத்துல நானே இறைவன், எல்லாம் இறைவன் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க நானே அல்லான்னு சொல்லுவாங்க. சூபி தத்துவமும் முகமதியமும் கிட்டத்தட்ட ஒன்று போலத்தான் அப்படின்னு சொன்னார். அப்போ லாகிரி கேட்குறாரு, நீங்க சூபி தத்துவத்துல இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். சந்த்காசி இல்லவே இல்லை, நாங்கள் சைத்தன்ய மகாபிரபுடைய வழியில் இருக்கிற கிருஷ்ண பக்தர்கள் தான் இப்படி சொன்னார். அதுக்கப்புறம் அங்கே தொடர்ந்து ஹரே கிருஷ்ணா நாம கீர்த்தனம் நடந்தது, எல்லாரும் பங்கேற்றாங்க. ஹரே கிருஷ்ணா.